Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? டோட்டலா 150 क्वेश्चंस வந்து இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வந்து எழுத போறோம். 150 क्वेश्चंस வந்து பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுல இருந்து எத்தனை क्वेश्चंस கேட்டாலும் உங்களால கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து क्वेश्चंस இருக்கு. உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்ல எப்படி क्वेश्चंस கேட்பாங்களோ அதே பேட்டர்ன்ல டெஸ்ட் क्वेश्चन வந்து கொடுத்திருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார்? மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் எம்.என். ராய். ரெண்டாவது கொஸ்டின், ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராணை எது? ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை. மூணாவது கொஸ்டின், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறுகிறார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறுகிறார்? ஆன்சர் ஏ, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை. நாலாவது கொஸ்டின், இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலாவது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலாவது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1951 to 52 ஆண்டு. அஞ்சாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் ஓர் தேர்தல் ஆணையத்தின் அமைப்பதை விளக்கும் உறுப்பு எது? இந்திய அரசியலமைப்பில் ஓர் தேர்தல் ஆணையத்தை அமைப்பதை பற்றி விளக்கும் உறுப்பு எது? ஆன்சர் உறுப்பு 324. ஆறாவது கொஸ்டின், கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது? கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது? எத்தனையாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது? ஆன்சர் சி, 10வது அட்டவணை. ஏழாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது? இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு. எட்டாவது கொஸ்டின், 1988 ஆண்டு வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 61வது சட்ட திருத்தம். 9வது கொஸ்டின், பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஆன்சர் ஏ, 1989. 10வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருந்து மக்களவைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 39 பேர். 11வது கொஸ்டின், 1952 ஆண்டு முதல் பொது தேர்தலில் போட்டியிட்ட மொத்த கட்சிகள் எத்தனை? ஆன்சர் டி, 54 கட்சிகள். 12வது கொஸ்டின், சாதி மத பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் என்று அறிவித்தவர் யார்? ஆன்சர் ஏ, தந்தை பெரியார். 13வது கொஸ்டின், வாக்காளர்களில் ஓர் பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க எந்த ஆண்டு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1999. 14, கட்சி தாவல் தடை சட்டம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் எது? எந்த சட்ட திருத்தத்தின்படி கட்சி தாவல் தடை சட்டம் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 52வது சட்ட திருத்தம். 15வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்று எது? கூற்று 1, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கிய நிலம் பஞ்சமி நிலம் என்று அழைக்கப்பட்டது. கூற்று 2, தாழ்த்தப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்கு பள்ளிகளை அமைத்தது அப்பள்ளிகள் பஞ்சமர் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் 2 கூற்றுமே சரி. 16வது கொஸ்டின்,
எவன் ஒருவன் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கின்றானோ எதிர்காலம் அவன் வசமாகிறது என கூறியவர் யார்? ஆன்சர் அடால்ஃப் ஹிட்லர். 17. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரம். 18. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் என்று வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. 19வது கொஸ்டின். இந்திய அரசால் சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய அரசால் சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1952. 20. பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்ட ஆண்டு எது? பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா என்ன ஆண்டு கொண்டாடப்பட்டது? ஆன்சர் அக்டோபர் 2, 2009. 21. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? ஆன்சர் புனே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆன்சர் நவம்பர் 26, 1949. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக கூறுகிறது? ஆன்சர் சி முதலாம் பராந்தக சோழன். யார் ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக இருந்தன? ஆன்சர் மௌரியர்களின் ஆட்சி காலத்தில். 25. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதை மேற்பார்வையிடவும் மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தவர் யார்? ஆன்சர் பி ரிப்பன் பிரபு. 26. சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? ஆன்சர் பி ஷர்மா நாராயணன். 27. இந்திய அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி அமைந்துள்ளது எது? இந்திய அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் பகுதி 4. 28. பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டி ஏ மற்றும் பி சரி. அயோத்திதாச பண்டிதர், மா சிங்காரவேலர். 29. மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சட்டநாதன் குழு. 30. அரசமைப்பு சட்ட திருத்தம் 73வது திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட புதிய அட்டவணை எது? ஆன்சர் ஏ 11வது அட்டவணை. 31. அணிசேரா இயக்கம் என்ற சொல் எந்த ஆண்டு ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1953. 32வது கொஸ்டின். சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி புதுடெல்லியில். 33வது கொஸ்டின். இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? ஆன்சர் 51வது சட்டப்பிரிவு. 34வது கொஸ்டின். வார்டு குழுக்களை ஏற்படுத்திய சட்ட திருத்தம் எது? வார்டு குழுக்களை ஏற்படுத்திய சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம். 35. பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீடு பற்றின ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட பிரதமர் யார்? ஆன்சர் சி விபி சிங். 36. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ 1801. 37வது கொஸ்டின். 1852ஆம் ஆண்டு கங்காலு லக்ஷ்மி நரஸ் ஆங்கிலேய இந்திய கழகத்தில் இருந்து வெளியேறி எந்த அமைப்பை தொடங்கினார்?
ஆன்சர் சென்னை வாழ் மக்கள் சங்கம். 38 முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. 39வது கொஸ்டின், மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பதை நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் கல்வியில் நுழைவதற்கு வழி செய்த கட்சி எது? ஆன்சர் சி, நீதி கட்சி. 40 தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு குறித்து தமிழக அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு ஜூலை 19, 1994 அன்று ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் டி, எஸ்.டி. சர்மா. 41 நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றிய மாநாடு எது? ஆன்சர் 1944 நடைபெற்ற சேலம் மாநாடு. 42 சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் டி, காமராஜர். 43 சி.என். அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு எது? ஆன்சர் 1969. 44வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமை பெறவும் முக்கிய பங்காற்றியவர் யார்? ஆன்சர் ஏ, டாக்டர் முத்துலட்சுமி. 45 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஆன்சர் ஏ, 8 நீதிபதிகளை. 46 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? ஆன்சர் டி, 35 வயது. 48வது கொஸ்டின், இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவானதாக இருக்கும் நதிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 54. 49 ஆகஸ்ட் 28, 1891 ராபர்ட் கால்டுவெல் எங்கு இறந்தார்? ஆன்சர் கொடைக்கானல்ல. 50 மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஜோதிபா பூலே. 51 சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியுமாகவும் இருக்கும் மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. 52வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பின்னாளில் நீதி கட்சியாக மாறியது. கூற்று 2 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். ஆன்சர் 2 கூற்றுமே சரி. 53 சென்னை மாகாணத்தில் முதலில் பரிசோதனை முறையில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய கட்சி எது? ஆன்சர் சி, நீதி கட்சி. 54 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர் என்பதனால் சிறை பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பெரியார். 55 விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி எது? ஆன்சர் இந்திய வனப்பணி. 56 அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, சராஸ் பார்க்கர். 57 இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது? ஆன்சர் சி, இத்தாலி. 58
6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது கடமையாக உள்ளது? ஆன்சர் 11வது அடிப்படை கடமையாக. 59. உயர்ந்த நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எது? ஆன்சர் பி. ஆவண கேட்பு நீதி பேராணை. 60வது கொஸ்டின். அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பி. கிருஷ்ணமேனன். 61. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் செங்கல்பட்டு. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் பி. ராஜாஜி. திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் யார்? ஆன்சர் பெரியார். 65. திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து சி.என். அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1949. 66வது கொஸ்டின். தமிழகத்தில் பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. 67. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1972. 68வது கொஸ்டின். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார்? ஆன்சர் காமராஜர். 69. 1976ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. 70. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1967. 71வது கொஸ்டின். சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவது குறித்து கூறும் அரசமைப்பு சட்ட பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 333. 72. எந்த சட்ட பிரிவு ஆளுநருக்கு சிறப்புரிமைகளை வழங்குகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 361ல் 1. 73. தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. உலகளாவிய பொது வழங்கல் முறை யுனிவர்சல் பிடிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2013. 76. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 300ல் ஆ பிரிவில். 77. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி எது? ஆன்சர் ஸ்பிரன்சிங் கமிட்டி. 78. இந்தியாவிற்கான ஆங்கில அதிகாரிகளுக்கு எந்த கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது? ஆன்சர் சி. ஹைலிப்ரி கல்லூரியில். 79. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு சுதேச அரசுகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 93 பேர். 80. இந்திய அரசியலமைப்பு 6 முதல் 14 வயது வரையிலான அனைவருக்கும் கல்வி உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சரத்து 21ல் ஏ. 81. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1955. 82. இந்திய அரசியலமைப்பு கூறும் அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர்
11. 83. வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஆன்சர் எம்ஜி ராமச்சந்திரன். 84. இந்திய அரசியலமைப்பு முதன்மை வரைவாளர் டாக்டர் B.R. அம்பேத்கரின் எந்த உறுப்பின் வரைவை எழுத மறுத்தார்? ஆன்சர் உறுப்பு 370. 85. மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலக தலைமை தணிக்கையாளர்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 86. நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்? ஆன்சர் சபாநாயகர். 87. விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் ஒடிசா. 88. நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு விதி ஏது? ஆன்சர் உறுப்பு 120. 89. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது யாரினுடைய கடமை? ஆன்சர் குடியரசுத் தலைவர். 90. மக்களவையில் ஆட்சி அமைக்க எவ்வளவு பெரும்பான்மை பெற வேண்டும்? ஆன்சர் 272. 91. சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆந்திரா. 92. ஆந்திரா மாநிலம் அமைக்க கோரி சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் பொட்டி ஸ்ரீ ராமுலு. 93. தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு MPI குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் தர்மபுரி. 94. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி எவ்வளவு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 12,000. 95. 1970 மற்றும் 80களில் எந்த பகுதியில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் உருவாயின? ஆன்சர் கோயம்புத்தூர். 96. மத்திய அரசு பணத்தின் மதிப்பு வட்டி வீதம் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலவாணி ஆகியவற்றிற்கு எந்த வங்கி மூலம் கட்டுப்படுத்துகிறது? ஆன்சர் இந்திய மைய வங்கி. 97. வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது? ஆன்சர் நல அரசு. 98. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும். அரசிடம் இருந்து எவ்வித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மேன். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 6 ஆண்டுகள். தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் தொடங்கியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது? ஆன்சர் அர்ஜென்டினா வழக்கு. நிதி சட்ட முன்வரைவை மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் நிறுத்தி வைக்க முடியும்? ஆன்சர் 14 நாட்கள். இந்தியாவுடன் இணைய மறுத்த சுதேச அரசு எது? ஆன்சர் அனைத்தும் சரி. ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். இந்திய அரசியலமைப்பில் துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் அரசமைப்பு சரத்து எது? ஆன்சர் சரத்து 63. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்திற்கு எத்தனை நாட்களுக்குள் முன்னறிவிப்பு அவசியம்? ஆன்சர் 14 நாட்களுக்குள். 106. இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் நபர் இந்திய ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு வைப்பு தொகையாக கட்ட வேண்டும்?
ஆன்சர் 15,000 ரூபாய். மாநிலத்தில் ஒதுக்கும் நிதியின் பாதுகாவலர் யார்? ஆன்சர் ஆளுநர். எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன? ஆன்சர் 5 வகையான. மொழிவாரி ஆணையம் அமைப்பது தொடர்பாக தர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏது? ஆன்சர் 1948. முதலாவது கவர்னர் ஜெனரல் பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் திரு ஹரிலால் ஜேகனியா. 113. அரசமைப்பின் காவலன் உச்சநீதிமன்றம். பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக 2000ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். அவர் யார்? ஆன்சர் KG பாலகிருஷ்ணன். 115. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்களாக இருந்தனர்? ஆன்சர் 93. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது? ஆன்சர் இந்திய மக்களாகிய நாம் என்று. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் எந்த புரட்சியின் போது முக்கிய முழக்கமானது? ஆன்சர் பிரெஞ்சு புரட்சி. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 77வது சட்டப்பிரிவு. அதிபர் அரசாங்க முறைக்கு உதாரணம் எது? ஆன்சர் அமெரிக்கா, பிரான்ஸ். இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் முறை பற்றி கூறும் பகுதி எது? ஆன்சர் பகுதி 15. இந்தியாவில் சுதேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஜனவரி 25. இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 2014. தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெற மக்களவையில் குறைந்தபட்சம் எத்தனை சதவிகித இடங்களில் வெற்றி பெற வேண்டும்? ஆன்சர் 4%. அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1944 அக்டோபர் 24. இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்த தென்னாப்பிரிக்க தலைவர் யார்? ஆன்சர் FWT கிளார்க். ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? ஆன்சர் டயர். நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரிப்பன் பிரபு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாரினுடைய முக்கிய கூறாக இருந்தது? ஆன்சர் மகாத்மா காந்தியடிகள். நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 360. 1976ஆம் ஆண்டு மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றியது எத்தனையாவது சட்ட திருத்தம்? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். பொது பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் இறுதியானது என்ன? ஆன்சர் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 32வது சட்டப்பிரிவு. சாவித்ரிபாய் பூலே மற்றும் அவரது கணவர் ஜோதிராவ் பூலே இருவரும் முதல் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1848. முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் மகரிஷி கார்வே.
மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்? ஆன்சர் மீரா குமார். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது? ஆன்சர் இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுனர் வாதுரைத்தார்? ஆன்சர் ஏவி டைசி. பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? ஆன்சர் 50%. தேர்தல் குழு சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னம் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னம் என்று எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1968. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? ஆன்சர் வாலஜாப்பேட்டை நகராட்சி. கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1, சென்னை மாகாணத்தில் ரைத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு ஆங்கில அதிகாரி பிரான்ஸ் எல்லிஸ் நியமிக்கப்பட்டார். கூற்று 2, ரைத்வாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்த மற்றொரு நபர் தாமஸ் மன்றோ. ஆன்சர் ரெண்டுமே சரி. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் புனித ஜார்ஜ் கோட்டை. அமைச்சர்களுக்கு இலாக்களை ஒதுக்கீடு செய்பவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் முதலியவற்றை உறுதி செய்வது சமத்துவம். ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் உருகுவே. துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஃபைஹா-இ-பெரோஸ் ஷாஹி. இந்தியாவில் உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில். சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். விரைவான நீதி வழங்க அமைக்கப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் லோக் அதாலத். அவ்வளோதான். இந்த வீடியோவில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் குடிமையில் இருக்க 150 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஜிகேல, சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம லாஸ்ட் டைம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் வரையும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.